உங்களை வரவேற்கிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நம்மோடு கூட ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் தான் இந்த ஸ்தோத்திர ஆராதனை. மீண்டுமாக இந்த 34ஆம் ஆண்டு ஸ்தோத்திர ஆராதனைக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் இப்பொழுது கேட்கலாம். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, அக்கறைக்கு போவோம். இந்த தலைப்பில் இன்றைக்கு நான் உங்களோடு கூட இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த செய்தி ஒருவேளை அநேக நேரம் நீங்கள் கேட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், லெட்ஸ் கிராஸ் ஓவர், லெட்ஸ் கிராஸ் ஓவர். இந்த இடத்திலிருந்து அந்த இடத்துக்கு போவோம், இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்துக்கு போவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லெட்ஸ் கிராஸ் ஓவர், அக்கறைக்கு போவோம், அக்கறைக்கு போவோம் என்று சொல்லுகிறார். எனக்கு இதை வாசிக்கும் பொழுது 34வது வருஷம் ஒரு கரை, 35வது வருஷம் இன்னொரு கரை. இங்கே இருந்து 34 இருந்து இப்போ நம்ம எங்கே போகிறோம்? 35க்கு போகிறோம். இது தேவனுடைய கிருபை. கர்த்தர் நம்மை அழைத்து சொல்லுகிறார். இதற்கு இன்னும் ஒரு தலைப்பு கூட நீங்கள் கொடுக்கலாம். இந்த செய்திக்கு வேலி ஆஃப் பெராக்கா, பெராக்கா பள்ளத்தாக்கு என்ற ஒரு செய்தியை கொடுக்கலாம். 86ஆம் ஆண்டிலிருந்து 20ஆம் வருஷம் வரைக்கும் 34 ஆண்டுகள் தேவன் நம்மை வழிநடத்தி நமக்கு முன்பாக சென்று கரம் பிடித்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர்கள் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். ஓகே, இந்த பேசேஜ் நிறைய தடவை மெசேஜஸ் நம்ம கேட்டிருப்போம். இயேசு காற்றையும் கடலையும் அதட்டினார், அது உடனே அடங்கிற்று. இந்த வார்த்தையை நன்றாக தியானிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு உணர்த்தின அந்த வசனம், அக்கறைக்கு போவோம். அன்று சாயங்காலத்தில் இயேசு அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார். நல்லா தெரிந்த ஒரு பகுதி தான். நான் நல்லா குயிக்காக தியானித்து குயிக்காக நான் முடிக்கிறேன். சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து சொன்னார். அக்கறைக்கு போகலான்னு சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து. லெட்ஸ் கிராஸ் ஓவர், லெட்ஸ் கோ டு தி அதர் சைடு. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடி அவரை கொண்டு போனார்கள். வேறு படவுகளும் இருந்தது. இயேசுவும் படவில் ஏறிவிட்டார். அதனுடைய பின்னணி அடித்தட்டில் போய் அவர் படுத்து விட்டார். ஆனால் 37ஆம் வசனம் சொல்லுகிறது, பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேலே மோதிற்று. இதான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அக்கறைக்கு போகலாம் என்று சொன்னது யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தானே அக்கறைக்கு போக சொன்னார். ஆனால் எப்படி படவிலே அலைகள் மோதலாம்? இதான் கேள்வி. இயேசு தானையா போக சொன்னார், அவர் தானே அந்த கரைக்கு போக சொன்னார். ஆனால் எப்படி அலைகள் அடிக்கலாம், எப்படி படவுகள் மூழத்தக்கதாக, எப்படி இப்படி ஒரு கொந்தளிப்பு உண்டாகலாம்? இதில் விஷயம் என்னன்னா, இயேசுவும் அதுக்குள்ளே தான் இருக்கிறாரு. அப்போ இயேசுவும் படவில் இருக்கும்போது இப்படி ஒரு கொந்தளிப்பு உண்டாகலாமா? அவர் சொன்னார் என்று தானே நான் போனேன். அநேக வேளைகளிலே நம்ம முழிக்கிறோம், நிறைய கேள்விகள் நமக்குள்ளே வருகிறது, திகைக்கிறோம், கலங்கி போகிறோம். ஆண்டவரே, ஏன் இப்படிப்பட்ட அலைகள் கொந்தளிக்கிறது? ஏன் இப்படி என்னுடைய படகு, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம் மூழ்கி போகும் போல இருக்கிறதே? இந்த லாக்டவுன் பீரியடில் ஆண்டவரே எந்த ஒரு வெளிச்சமும் தெரியவில்லையே. ஐ டோன்ட் see any future for me, Lord. I don't see any openings for me. How am I going to live? Face my future. ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது, ஒரு கலக்கம் நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. அருமையான மகனே, மகளே, உங்களை அக்கறைக்கு போக சொன்னது யாரு? ஆண்டவர் தான். உங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறது யாரு? ஆண்டவர் தான். உங்கள் படவு, உங்கள் குடும்பத்தை நீ இதை செய், இப்படி போ என்று உங்களை டைரக்ஷன் கொடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறது யாரு? அவர் தான். அது மாத்திரமல்ல, இயேசுவும் அந்த படகுல தான் இருக்கிறார். அப்போ இயேசுவும் என்னோடு தான் இருக்கிறார். சில நேரத்தில் நம்ம கேள்வி கேட்குறோம், ஆண்டவர் என்னோடு இருந்தால் இப்படியெல்லாம் நடக்கலாமா? கர்த்தர் என்னோடு இருந்தால் இப்படி நடக்கலாமா? இயேசு என்னோடு இருக்கும்போதே இப்படி ஒரு அலைக்கழிப்பு உண்டாகலாமா? உண்டானது.
உண்டாகலாம், உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் ஒன்று நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்கள் இருதயம் கலங்குவதில்லை. அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம், என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நோ, உங்களை போக சொன்னது யாரு? ஜீசஸ். அவர் இயேசு தானே போக சொன்னாரு, அவர் தானே அதுக்குள்ள இருக்கிறாரு. அவர் படகு மூழ்க விட்டுருவாரா? அப்ப நமக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் இருக்கணும்? இயேசு தானே என் கூட இருக்கிறாரு, அவர் தானே போக சொன்னாரு, நான் ஒன்றும் கதற வேண்டிய அவசியம் இல்லை, கத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ மடிந்து போகிறோமே, அவங்க எல்லாரும் கத்துறாங்க. கப்பலின் பின்னணியத்திலே அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். அவரை எழுப்புறாங்க போய், ஏன்னா ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டாங்க. படகு கண்டிப்பாக மூழ்க போது இவரும் சேர்ந்து சாக போறாருன்னு நினச்சிட்டாங்க அவங்க. ஜீசஸ் செத்துற போறாரு, அதனால் அவரை எழுப்பி விட்டுடலான்னு சொல்லி அவரை எழுப்புறாங்க. எழுப்புறது மாத்திரமல்ல, போதகரே நாங்கள் மடிக்கிறது உங்களுக்கு கவலை இல்லையா? நாங்கள் செத்து போக போகிறோமே, நாங்கள் இப்போ சாக போகிறோமே, எங்களுடைய குடும்பம் அழிய போகிறதே, எல்லாம் அழிய போகிறதே, என்னுடைய பிஸ்னஸ், என்னுடைய விசுவாசம் எல்லாமே அழிய போகிறதே, நீர் இப்படி தூங்கி கொண்டிருக்கிறீரே என்று சொல்லி அவரை தட்டி எழுப்புகிறார்கள். ஆனால் அக்கறைக்கு போகலான்னு சொன்னதே யாரு? இவர் தான். அப்போ இவர் சொல்லிட்டு இவர் போகிற போட்டே உள்ளே போகுமா, தண்ணிக்குள்ளே மூழ்குமா? ஓகே, அப்போ நீங்கள் கேட்கலாமா, இயேசு மட்டும் எப்படிங்க தூங்கிட்டு இருக்கிறாரு? அதுதான், ரெண்டு வகையான விசுவாசிகள் இருக்கிறார்கள். என்னை போக சொன்னவர் யாரு? இயேசு கிறிஸ்து. என்னோட வருகிறது யாரு? இயேசு கிறிஸ்து. ஆகவே அலைகள் மோதினாலும் சரி, கடல் கொந்தளித்தாலும் சரி, நான் நிம்மதியாய் தூங்குவேன். ஜீசஸ் டைப் ஆஃப் பிலீவர்ஸ். இவங்கெல்லாம் யார் டைப் ஆஃப் பிலீவர்ஸ்? ஜீசஸ் மாதிரி அலட்டிக்கவே மாட்டாங்க. நான் அப்படிதான் இருக்க விரும்புகிறேன், அப்படிதான் நிறைய நேரத்தில் இருப்பேன். அதனால சிலர் தெரியும், என்னடா ரொம்ப ஒரு கேஷுவலாக சும்மா உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு தெரியும். சும்மா உட்காரல, ஏசு எதாவது எந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டா இருந்தாரு. யோசிச்சு பாருங்க, முழங்கால் போட்டு ஆண்டவரே ஆண்டவரே ஏதாவது பண்ண, அவர் பாட்டு தூங்கிட்டு இருந்தார். அதனால தான் நான் போன வாரம் சொன்னேன், நல்லா சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, நல்ல சந்தோஷமாக இருங்க, நல்ல சிரிங்க. ஓகே, மாஸ்க் போட்டுருந்தா கூட பரவாயில்ல, அதுக்குள்ளேயாவது சிரிங்க. நிறைய மாஸ்க் போட்டுக்கனால இப்போ எக்ஸ்ப்ரெஷன், ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனே தெரிய மாட்டேங்குது. இல்லை போட்டு எல்லாம் ஒருன்னு உட்கார வச்சுட்டாங்க. ஓகே, இருந்தாலும் கழட்டிட்டா சிரிங்க, சந்தோஷமா இருங்க. ஐயா, இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, வேதம் சொல்கிறது. சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு. அதை தான் நானும் சொல்றேன். பவுல் எழுதினார், அன்றைக்கு பிலிப்பி சபைக்கு எழுதினார், சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று. ரிவைவல் சர்ச்சுக்கு இந்த 35வது ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க யாரும் கவலையா இருக்கக்கூடாது, டல்லா இருக்கக்கூடாது, உம்முன்னு இருக்கக்கூடாது. என்று சொன்னால் உங்களோடு உங்களுடைய படவிலே பிரயாணம் பண்ணுகிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பக்கம் கொரோனான்ற அலை மோதலாம், ஒரு பக்கம் பண கஷ்டம் என்ற அலை மோதலாம், பயம் மோதலாம், ஆங்ஸைட்டி வரலாம், திகில் வரலாம், எல்லாம் போட்டு இப்படி அலை கழிக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனாலும் இயேசு அங்கே தான் இருக்கிறார், அவரும் உன்னோட தான் இருக்கிறார், அவரும் உங்கள் குடும்பத்தோடு தான் இருக்கிறார். கப்பலின் பின்னணியத்திலே அவர் தலையை வைத்து நல்ல நித்திரை, நல்லா கொரட்டை விட்டு தூங்குறார். ஆனால் இன்னொரு பக்கம் இருக்கிறாங்க பாருங்க, மெஜாரிட்டி. எத்தனை பேர்? 12 டிசைபிள்ஸ். எப்போவுமே நினைத்துக் கொள்ளுங்க, இந்த மாதிரி அலறவங்க, கூப்பாடு போடுறவங்க, ஐயோ அப்பா ஏசு ஏன் இப்படி பண்ணார், ஏன் ஆண்டவரனே கைவிட்டார், ஏன் இப்படி, இந்த மாதிரி கூப்பாடு போடுறவங்க தான் மெஜாரிட்டி. 12:1, 1:12, ஒரே ஒரு ஜீசஸ். இந்த மாதிரி பீப்புள் மைனாரிட்டி தான், எப்பவும் கொஞ்சமாக தான் இருப்பாங்க. நிறைய பேர் கூப்பாடு போடுற ஆட்களாக தான் இருப்பாங்க. ரீசன் என்ன? அவங்களுக்கு தெரியல. இயேசு தான் என்னை அங்கே போக சொல்லி இருக்கிறார், இயேசு என் கையை பிடித்து நடத்துகிறார், இயேசு என்னோட கூட இருக்கிறார், அவர் என்னை ரட்சித்தார், அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார், அவர் என்னை தண்ணீரிலே நான் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், அவர் என் பிரயாணத்திலே, வாழ்க்கை பயணத்தில் என்னோடு கூட வருகிறார், அவர் தான் இதை கொடுத்தார், அவர் தான் இந்த பிஸ்னஸை கொடுத்தார், இதை மூழ்கடிக்க அவர் விடமாட்டார், அவர் தான் எனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தார், இந்த வாழ்க்கை சீரழிய அவர் விடமாட்டார். ஹல்லேலூயா. அவர் தான் என் பிள்ளைகளை கொடுத்தார், என் பிள்ளைகள் அழிந்து போக அவர் விடமாட்டார். ஹல்லேலூயா. அவர் தான் இந்த வீட்டை கொடுத்தார், என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றுவார். கன்ஃபஸ் பண்ணுங்க. இந்த சீஷர்கள் மாதிரி கத்திக்கிட்டு இருக்க கூடாது.
சீஷர்கள் பாருங்க பயந்து அலற ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நாங்கள் சாகுறோமே, செத்து போக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? எந்த அளவுக்கு ஜீசஸே கிட்டத்தட்ட இன்சல்ட் பண்ணுற மாதிரி, ஹர்ட் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்டாங்க. என்னையா கவலை இல்லாமல் தூங்கிட்டு இருக்கிறது? கொஞ்சமாவது அக்கறை இருக்கிறாயா? டிசைபிள்னு உங்கள் பின்னாடி தானே நாங்கள் வர்றோம், நீர் பாட்டு தூங்கிட்டு இருக்கிறீரே, தலைவர் எப்படியா தூங்குறது? எங்களுக்கு முன்னாடி நீர் அலறி கத்த வேண்டாமா? ஆனால் நீர் நிம்மதியாக தூங்கிடு. அதுதான் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வித்தியாசம். அவங்க கூலாக இருப்பாங்க. ஜீசஸ் பாருங்க கூலாக இருக்கிறாரு. அவர் அலறலை, கத்தலை. And a great windstorm arose and the waves beat into the boat so that it was what? It was already filling. But he was in the stern asleep on a pillow. ஆனால் அவரோ நித்திரையா இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தெரியும், அக்கறைக்கு நான் தானே இந்த பசங்களை போச்சொன்னேன், போட்டை ஓட்டிட்டு போச்சொன்னேன், ஏன் கத்துறானுங்க அப்படி? நான் தானே போச்சொன்னேன். அப்போ ஏன் மேலே இந்த பையங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இந்த டிசைபிள்ஸுக்கு, இந்த 12 சீஷர்களுக்கும் ஏன் மேலே நம்பிக்கை இல்லாமல் எல்லாம் கத்துறாங்களே. ஓ, இவர் தான் போக சொல்லியிருக்கிறார், இதுக்கு முன்னாடி எவ்வளோ அற்புதம் பண்ணியிருக்கிறார், குருடரின் கண்களை திறந்திருக்கிறார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார், எல்லாம் 12 பேரும் பார்க்குறாங்க. அதை 5 அப்பங்களை பிட்டு கொடுத்து 5000 பேருக்கு அதை கொடுத்துருக்கிறார். எவ்வளோ மிரக்கல் பண்ண ஆண்டவர், அவ்வளோ பெரிய ஜீசஸே நம்மோடு கூட ட்ராவல் பண்ணுறார். இந்த போட்டு மூழ்கி போகுமா என்ற ஒரு தைரியமோ ஒரு விசுவாசமோ அவர்களுக்குள்ளே இல்லை. ஆகவே தான் ஆண்டவர் 2 கேள்வி கேட்டார். He arose and rebuked the wind. அதுக்கு முன்னாடி எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டி விட்டார். The wind ceased and there was a great calm. And he said to them, why are you so fearful? 2 கேள்வி கேட்கிறார். This is a prophetic message. இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் இப்படி தான் இந்த 2 கேள்வி கேட்கிறார். 2 கேள்விகள். என்ன கேள்வி? Why are you so fearful? ஏன் பயப்பட்டீர்கள்? முதல் கேள்வி. ரெண்டாவது, how is it that you have no faith? உங்களுக்குள்ளே விசுவாசம் இல்லாமற் போனது ஏன்? Why there is no faith in you? Why there is no faith in you? இதை கேட்ட உடனே இன்னும் பயந்தாங்க அவங்க. They feared exceedingly. இன்னும் அதிகமாக அவர்கள் பயந்து விட்டார்கள். ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? இது அப்படியே நம்மளை பார்த்து கேட்குற மாதிரி இல்லை? இந்த 5 மாதம் அப்படி தானே இருந்தது இல்லை? ஏன் பயப்பட்டீர்கள்? பயம் வந்து விட்டது. அடுத்தது விசுவாசம் இல்லாமல் போயிட்டோ. நம்ம எல்லாரும் எப்போவுமே உறுதியாக இருக்கணும். அப்படி உறுதியாக இருப்போம் என்று சொன்னால், கடல் கொந்தளித்தாலும் சரி, அலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே மோதினாலும் சரி, நம்ம தைரியமாக பாட்டு பாடிக்கொண்டிருப்போம், தைரியமாக இருப்போம். பெரிய பெரிய அலைகள் வாழ்க்கையில் மோதத்தான் செய்யும். நான் சொன்னேன், 28 ஆண்டுகள் நானும் என்னுடைய மனைவியும் இந்த ஊழியத்தை நடத்தினோம். இந்த 34வது ஆனிவர்சரியில் இவைகளெல்லாம் திரும்பி பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த 6 வருடங்கள் நான் தனியாகத்தான் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். as a leader, as a senior pastor of the church. அது எவ்வளோ பெரிய ஒரு அலை தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ பெரிய அலை தெரியுமா என் படகுல மோதி இருக்கிறது? கணவன்மாருக்கு தெரியும், மனைவி 1 வாரம் ஊருக்கு போயிட்டாங்கன்னா அப்போ தான் தேடுவாங்க. இந்த காப்பி போடுவாள், அந்த பாத்திரம் எங்கே வச்சான்னு தெரியலையே, சீனி எங்கே இருக்குதுன்னு தெரியலையே, அந்த ஸ்பூன் எங்கே வச்சாங்கன்னு தெரியலையே, ஏம்மா ஃபோன் பண்ணி கேட்பேன், எங்கம்மா வச்சுருக்கீங்க? அது அந்த டப்பாக்கு பின்னாடி இருக்குதுங்க, அங்கே பாரு. ஒய்ஃப் பக்கத்தில் இல்லாத, இப்போ நீங்கள் மத்தியானம் போகணும்னு சொல்லி, ஏய் என்ன சாப்பாடு ஆயிடுச்சா, ரசத்தை ஊற்று, அப்புறம் தண்ணி ஏற்றுவா, சாம்பார், அது தயிர் கூட, அது கூட, எங்கே போயிட்டு இந்த பார். ஆனால் அந்த 6 வருஷம் எனக்கு அப்படி கேட்குறதுக்கு யாரும் கிடையாது. சர்ச் முடிஞ்ச உடனே மத்தியானம் எல்லோரும் வீட்டுக்கு போயிடுவீங்க. ஆனால் நான் வீட்டில் போய் நான் தனியாகத்தான் எல்லாவற்றையும் நேற்று செய்த பழைய சாப்பாட்டையும் சுட வைத்து சாப்பிட வேண்டும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் என் மேலே பரிதாபம் பண்ணுன்றதுக்காக இல்லை, உடனே சூடாக சாப்பாடு செஞ்சு கொண்டு வரணுன்றதுக்காக இல்லை. அப்படித்தான் இந்த 6 ஆண்டுகள் தாண்டி வந்து கொண்டிருக்கிறேன். அலைகள் மோதிக்கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் மோதிக்கொண்டிருக்கிற அந்த அலைகளின் மத்தியிலையும் இந்த 6 வருடங்களை ஊழியத்தை ரொம்ப வேகமாக, சொல்லப்போனால் இந்த 28 ஆண்டுகள் செய்ததை காட்டிலும் பல மடங்கு அபிஷேகத்தோடு, பல மடங்கு வேகத்தோடு ஊழியத்தை செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அது காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா ஆண்டவர் என்னோட இருக்கிறார்.
என்னை அக்கறைக்கு போய் என்று சொன்னதே அவர்தான். இந்த ஊழியத்துக்கு வா என்று சொன்னது அவர்தான். எனக்கு முன்பாக செல்லுகிறதும் அவர்தான். அவர் என்னோடு இருக்கிறார். அலைகள் மோதுகிறது, படகு ஆடுகிறது, மூழ்கி விடுவேனோ என்ற பயங்கள் வருகிறது. அந்த தனிமை என்கிற அலை மோதி 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 அவைகளையும் மேற்கொண்டு இவ்வளவு நாட்கள் ஓட கர்த்தர் கிருபை செய்தார். இட்ஸ் நாட் an easy thing. நான் சொல்றேனே, நீங்க கணவர், நீங்கள் ஒரு வாரம் மனைவி இல்லாமல் இருந்து பாருங்க. ஒரே ஒரு வாரம் இல்லை, ஒரு நாள் கூட இருந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும், திணறி போயிடுவீங்க. 6 yearsன்றது இட்ஸ் நாட் an easy thing. நான் எதுக்கு சொல்றேன்னா, அலைகள் மோதலாம் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும். எனக்கு இப்படிப்பட்ட அலைகள், உங்களுக்கு வேற மாதிரி அலை இருக்கலாம், உங்களுக்கு வித்தியாசமான அலைகள் இருக்கலாம். ஆனால் அந்த அலைகளின் மத்தியிலே உங்களுடைய படகு மூவ் ஆகி கொண்டிருக்கிறதா, ஸ்டாப் ஆயிடுச்சா? உங்களுடைய படகு புறப்பட்ட இடத்துல நிற்கிறதா? இல்லாவிட்டால் அக்கறைக்கு போவோம் என்று ஆண்டவர் சொன்னாரே, அக்கறையை நோக்கி நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்களா? நான் 34வது ஆண்டை தாண்டி 35வது அக்கறைக்குள்ளே நான் போய்கொண்டிருக்கிறேன். ஆர் யூ ரீச்சிங் யுவர் டெஸ்டினி? ஆர் யூ ரோயிங் யுவர் போட்? உங்களுடைய படவை நீங்கள் ஓட்டி கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய படகு மூவ் ஆகி கொண்டிருக்கிறதா, முன்னேறி கொண்டிருக்கிறதா? இஸ் தேர் எனி ப்ராக்ரஸ் இன் யுவர் ஃபேமிலி லைஃப், இன் யுவர் பர்சனல் லைஃப்? உங்களுடைய நம்பிக்கை, விசுவாசம், தைரியம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற்றம் இருக்கிறதா? இருக்க வேண்டும். மடிந்து போகிற சூழ்நிலைகள் வரலாம். இயேசு 2 கேள்வி கேட்கிறார். ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் விசுவாசம் இல்லாமற் போயிட்டார்? உண்மைதான், 2 விஷயம் நம்மை உள்ள நம்ம போட்டை ஆழ்த்தி விடும். என்ன விஷயம் தெரியுமா? ஒன்று ஃபியர், அடுத்தது நோ ஃபெய்த். விசுவாசம் நமக்குள்ளே, பயம் வந்தாலே அதனுடைய ரியாக்ஷன் என்ன தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் குறைந்து விடும். இயேசுவின் மேலே இருக்கிற நம்பிக்கை குறைந்து விடும். அவர் மேலே வைத்திருக்கிற எல்லாமே குறைந்து விடும். நமக்குள்ளே வாழ முடியுமா முடியாத என்ற பல கேள்விகள் நமக்குள்ளே வந்துவிடும். ஃபியர் அண்ட் ஃபெய்த் cannot go together. எல்லாரும் சொல்லுங்க, ஃபியர் அண்ட் ஃபெய்த் cannot go together. Fear and faith cannot go together. பயமும் விசுவாசமும் சேர்ந்து ஒன்றா போக முடியாது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, பயம் இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? விசுவாசம் இருக்காது. Faith and boldness work together. விசுவாசம் எங்கே இருக்கிறதோ அங்கே என்ன இருக்கும்? தைரியம் இருக்கும். விசுவாசம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? தைரியம் இருக்கும். விசுவாசம் போயிடுச்சுன்னா என்ன வந்துடும்? பயம் வந்துடும் அந்த இடத்துல. ஆகவே தான் அவிசுவாசத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. நீங்கள் அவிசுவாசத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னோடு கூட படகிலே வந்து கொண்டிருக்கிறீர். என்னுடைய படகிலே அலைகள் மோதினாலும் நான் பயப்பட போவதில்லை ஆண்டவரே. நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். For God has not given us a spirit of fear. பயந்தீங்கன்னா விசுவாசம் போயிடும். God has not given us the spirit of fear, but of power, love and of a sound mind. ஆகவே தான் எங்களுடைய ஜேக்கப் sings for Jesus ஆதி நாட்கள் எங்களுடைய ஃபர்ஸ்ட் வால்யூம் கேசட்ல இதை பாடியிருப்போம். God has not given to us a spirit of fear. God has not given to us a spirit of fear. God has not given to us the spirit of fear, but of power and of love and a sound mind. Sound mind என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த மாதிரி கலக்கம்லாம் வந்ததுன்னா தெளிவாக இருக்கும் புத்தி. அப்பவும் மூளை ஒர்க் பண்ணும். சிலருக்கு இந்த மாதிரி ஒரு அலை அடிச்சுன்னா போதும், மூளை ஒர்க் பண்ணாது, அப்படியே மயங்கி உட்காந்துருவாங்க. என்ன செய்யறோன்னு தெரியாது. சமைக்க ஓடாது, சாப்பிட ஓடாது, தூங்க ஓடாது, எதுவுமே ட்ரெஸ் பண்ண ஓடாது, தலை சீவ ஓடாது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம மைண்டு தெளிந்த புத்தி இல்லாமல் அது கொஞ்சம் இருளடைந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். தேவன் நமக்கு தந்தது தெளிந்த புத்தி. தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல. தெரிந்தவங்க பாடுங்க. தேவன் நமக்கு தந்தது, தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல, பலமும் அன்பும்
இப்போ அக்கறைக்கு போயிட்டு இருக்கிறோம். 34 எங்கே போயிட்டு இருக்கிறோம்? 35. போட்டு அங்கே போகுது, 35க்குள்ள போகுது. எனக்குன்னு பாடலாமா? தேவன் எனக்கு தந்தது பயமுள்ள, தேவன் எனக்கு தந்தது பயமுள்ள ஆவியல்ல, தேவன் எனக்கு தந்தது பயமுள்ள பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும். God has not given to me the spirit of fear. God has not given to me the spirit of fear. God has not given to me the spirit of fear, but of power and of love. Everybody sing it one more time. God has the spirit of fear. God is not God is not given to us, but of power and of love and a sound mind. One more time. தேவன் எனக்கு தேவன் எனக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல, ஓ தேவன் எனக்கு தந்தது பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. ஹல்லேலூயா. ஃபாதர் இந்த போர்ஷனே அழகா பாடிட்டாரு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். எல்லாரும் பாடுங்க. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சரிங்க, பாருங்க. இதை நான் ஏன் பாடுறேன்னா, நீங்க இதை வெறும் பாட்டை மாத்திரம் பாடக்கூடாது. ஓகே, நீங்க அறிக்கையிடணும். உண்மையா என்ன அலை மோதினாலும் சரி, என்ன வாழ்க்கையில பிரச்சனை வந்தாலும் சரி, அலைன்னா நீங்க லிட்டரல் அலை கிடையாது. திடீர்னு உங்க பொண்ணு மூலமா ஒரு பெரிய அலை வந்து அடிக்கும், உங்க மகன் மூலமா ஒரு அலை அடிக்கும், மனைவி மூலமா அடிக்கும், புருஷன் மூலமா அடிக்கும். எல்லாருமே நார்மலா இருந்தோம்னா திடீர்னு பணத்துல ஒரு அலை அடிக்கும், வியாதி வரும், ஏதாவது ஒரு அலை வரும். பயந்துடக்கூடாது, பயந்துடக்கூடாது, பயந்துடக்கூடாது. கொரோனா சீசன், எல்லா இடத்துலையும் வியாதிகள் பரவி கொண்டிருக்கிறது. பயப்படக்கூடாது, நம்ம தைரியமா இருக்கணும். ஆமென். பயப்படாதீங்க. தினந்தோறும் நியூஸ்ல போடுறாங்க, இத்தனை ஆயிரம் பேர் சுகமாகி வெளியே போனாங்க. அதை மட்டும் பாருங்க. இத்தனை ஆயிரம் பேர் செத்து போயிட்டாங்க, அதை பார்க்காதீங்க. இவ்வளவு பேர் குணமடைந்து வெளியே, 6000 பேர் குணமடைந்து வெளியே போனாங்க, 5000 பேர் குணமடைந்து வெளியே போனாங்க, லட்சக்கணக்கில் உலகம் முழுவதிலும் குணமடைந்து வெளியே போயிருக்கிறாங்க. அதை மட்டும் பாருங்க, பாருங்க, பாடுங்க. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். விசுவாசத்தோட பாடுங்க. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். எல்லாரும் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் உதவி செய்கிறார், பலன் தருகிறார். எல்லாரும் உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். எல்லாரும் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். ஓகே. 35 வருஷத்துக்குள்ள போறோம். பயந்துட்டே போகணுமா, பயப்படாம போகணுமா?
35th இயருக்குள்ளே என்ட்ரு பண்ணுறோம். இது வரைக்கும் எவ்வளவோ பார்த்துட்டோம். இனி பயப்படலாமா? பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. பயப்படக்கூடாது. வாழ்க்கை என்பதே போராட்டம். ஃபாதர் பாடார், நல்லதொரு போராட்டமே, பள்ளங்களும் உண்டு மேடுகளும் உண்டு. அழகாக பாடுகிறார், தாண்டிடுவாய், நொறுக்கிடுவாய், மிதித்திடுவாய். அப்புறம் என்னது? மான்கால்கள் உனக்கு உண்டு. மான்கால்கள் உனக்கு உண்டு. மறவாதே. மறந்துடாதீங்க. என்ன கால் கொடுத்துருக்குது உங்களுக்கு? ஆமாம், சிலருக்கு கொஞ்சம் இப்போவே நடக்க முடியல, நிற்க முடியல. ஓகே, அது வந்து ஃபிசிக்கல் கால். ஆனால் உங்களுக்கு ஆவிக்குரிய கால் என்ன கால் கொடுத்துருக்கிறாரு? ஆமாம், இங்கேருந்து அங்கே துள்ளணும். நீங்கள் இங்கேருந்து அங்கே குதிச்சு போயிடணும். 10 ஸ்டெப்பில் வீட்டுக்கு போயிடணும். நீங்கள் என்ன கால் கொடுத்துருக்கிறார்? மான்கால்கள் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. பட்டயத்த ஆவிதரும் பட்டயத்த எடுத்து போராடி வெற்றி பெறு. எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரிய மனவனே, ஆத்துமா வாழ்வது எல்லாவற்றிலும் வாழ்வு சுகமாயிரு மகனே. பிரிய மனவனே, ஆத்துமா வாழ்வது எல்லாவற்றிலும் வாழ்வு சுகமாயிரு மகனே. ஹல்லேலூயா. இது தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ். அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஆழமான புரியாத ஒரு செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். இட்ஸ் a simple message and let's rejoice in the Lord. ஆண்டவருக்குள்ளே நம்ம காடி கூர்ந்து நம்ம முடிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மார்க் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் வாசிங்க. Can come and read. மார்க் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். குயிக்க வாசிங்க. முத வசனம் திரும்ப வாசிங்க. அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில், நல்ல கவனிங்க, அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். நல்ல மறுபடியும் கவனிங்க. யார் இந்த வேலை பண்ணுறது? ஏசு. சும்மா இருந்த பசங்களாம் எந்திரி எந்திரி எந்திரி, போ போ போ, போட் எடுத்துகிட்டு போ, போட் எடுத்துகிட்டு போ, போட் எடுத்துகிட்டு போன்னு அவர் தான் துரிதப்படுத்துகிறார். ஆனால் போன தடவை அந்த போட்டில் இவர் போனார், இந்த தடவை போக மாட்டார். இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய என்ன சொல்கிறது, அவர் நம்மை நடத்துகிற வழிகள். சில நேரத்தில் அவருடைய வழிகள் நமக்கு புரிகிறதில்லை. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினாலே சொன்னது யாரு? அக்கறைக்கு போங்க, அங்கே அக்கறைக்கு போவோன்னு சொல்லி அவரும் கூட போனார். இங்கே போங்கன்னு சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார். இவர் இங்கே பின்னாடி இருந்துட்டார். ஆனால் அவர் தானே சொன்னார். போட்டில் காற்று அடிக்கலாமா, அதாவது அலைகள் அடிக்கலாமா, எதிர்காற்று அடிக்கலாமா? பலத்த காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினாலே அவர்கள் தண்டு வலிக்கிறதுலே வருத்தப்பட்டார்கள், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதான் வாழ்க்கை. நீங்கள் சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஆனால் சொன்னது யாரு? அவர் தான். அவர் தான் செய்ய சொன்னார், அவர் தான் இதை செய்ய சொல்றாரு. ஆனால் கஷ்டப்படுறது யாரு சொல்லுங்க? அவர் தான் செய்ய சொன்னார், அவர் தான் செய்ய சொன்னார். ஆனால் கஷ்டப்படுறது நான். புரியுதா உங்களுக்கு? நிறைய நேரத்தில் ஏசு அற்புதம் செய்தார், அதை மட்டும் தான் பார்க்குறோம். நடுவில் இங்கே சீச்சர்கள்லாம் கிடந்து பாவம் தவிச்சு போயிட்டாங்க. இப்போ அந்த டிசைபிள்ஸ்லாம் இல்லை, அவங்க பீரியட் முடிஞ்சிருச்சு. இப்போ யார் சீசன்? நம்ம சீசன், நம்ம காலம் இது. அதனால் நாம தான் தண்டு வலிக்கிறோம் ராத்திரியில். ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு ஃபன்னி திங் என்னன்னா, அவர்கள் கஷ்டப்பட்டு தண்டு வலிக்கிறதை அவர் கண்டுன்னு போட்டிருக்குது. ஓகே,
கஷ்டப்பட்டு தண்டு வலிக்கிறதை அவர் கண்டு அவர் பார்க்குறாராம். எல்லாம் சொல்லுங்க, அவர் தான் போக சொன்னார். அவர் தான் போக சொன்னார். இப்போ காத்தடிக்குது, நான் கஷ்டப்படுறேன். சிலவங்க கேட்குறோம், எங்கேயா இருக்கிறீர், பார்க்குறீரா ஆண்டவரே? சிலவங்க இப்படியே கேட்பாங்க, கடவுளுக்கு கண்ணு இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இங்கே போட்டுருக்குது, அவர் பார்க்குறாரு. ஆனால் இயேசு அங்கே இருக்கிறாரா? இல்லை. பாருங்க, சீக்ரெட் பாருங்க, இயேசு அங்கே இல்லை. இவன் நடுக்கடலில் போயிட்டு இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? நடுக்கடலில் போட்டு போகுது. இவர் மலையின் மேலே ஜெபம் பண்ணி கூட மலையில் இருக்கிறார். இங்கேருந்து அப்படி பார்க்குறாரு, இங்கேருந்து அவர் எட்டி பார்க்குறாரு. இவன் கஷ்டப்படுறது அவருக்கு தெரியுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் படகு ஓட்டும் போது நீங்கள் கஷ்டப்படுறது அவருக்கு தெரியும். இங்கே தெரியுமா ஆண்டவரே? ஐயோ ஆண்டவரே, கண்ணை திறந்து பாருங்க ஆண்டவரே, அப்பா யூசப்போ. தேவையே இல்லைங்க. அதான் சொன்ன, நல்லா தயிர் சாதம் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கு. கதறாதீங்க, கூப்பாடு போடாதீங்க. நீங்கள் போட்டில் போக சொல்கிறது அவர் தான். அவர் உள்ளே இருக்கிறார். சில சமயம் வெளியே இருந்துட்டு நம்மளை வேடிக்கையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கேருந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இன்னும் ஒரு தமாஷ் என்ன பண்ணாருன்னா, ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேலே நடந்து, அதையும் பாருங்க, அந்த போட்டில் ஏறாமல் என்ன பண்ணிட்டாராம், அப்படியே கடந்து போகிற மாதிரி பண்ணிட்டார். பயந்து அலறி இன்னும் அரண்டு போயிட்டானு. வீட்டில் சும்மா ராத்திரி ஒரு நிழல் தெரிஞ்சாலே நம்மளாம் பயந்துருவோம். அதுவும் தண்ணியில் கடலில் போயிட்டு இருக்கும் ஒரு உருவம் அப்படியே நடந்து, அது நம்ம போட்டுக்கு வராமல் நம்ம பக்கத்தில் அப்படியே போச்சுதுன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் பாருங்க. ஜாமத்தில் கடலின் மேலே நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல டீசெண்டாக எழுதியிருக்குது. ஸோ திஸ் இஸ் த லைட்டர் சைட் ஆஃப் ஜீசஸ். நடந்து அவர் அந்த பக்கம் போகிறது போல காணப்பட்டார். அவர் கடலின் மேலே நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். சில நேரம் நம்மளும் இந்த மாதிரி கத்துற மாதிரி விட்டுறாரு ஆண்டவர். இதான் வாழ்க்கை. போட்டு ஓட்டுறோம், சில நேரத்தில் நம்ம கூப்பாட்டு போடுற மாதிரி ஆண்டவர் விடுறாரு. அதாவது நம்ம எவ்வளோ தைரியமாக இருக்கிறோம், நமக்குள்ள எவ்வளோ விசுவாசம் இருக்குது, அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே அவர் பாருங்க ஏறி போயிருக்கலாம். அவர் தமாஷ் பண்ணுறாரு வேணும்னே. புரியுதா உங்களுக்கு? ரொம்ப சீரியஸாக இருக்கிறீங்க, எனக்கு பிரசங்கம் ஓட மாட்டேங்குது. அவர் தமாஷ் பண்ணுறார். தன்னுடைய பிள்ளைங்க தானே, தன்னுடைய சீஷர்கள் தானே, தான் அழைத்த சீஷர்கள் மத்தியில் ஒரு தலைவர் குரு, அவர் தமாஷ் பண்ணுறார். அப்படியே போகிற மாதிரி பண்ணுறாரு. இவங்கெல்லாம் பயந்து நடுங்கி கத்துன்னு கத்துறாங்க. அவர்கள் எல்லாரும் அவரை கண்டபோது கலக்கமடை. அவர் பயப்படாதீங்க பயப்படாதீங்க, நான் தான் என்று சொல்கிறார். ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோட உடனே பேசினார். இல்லைன்னா அவ்வளோதான், எல்லாம் செத்துருப்பான். பயத்திலே அங்கே மூர்ச்சாய் விழுந்திருப்பான். உடனே அவர் அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். அப்போ சத்தம் கேட்ட உடனே தெரிஞ்சிருச்சு. பேதுரு வானாச்சு உடனே கண்டுபிடிச்சிருவார். ஓ இது நம்ம தலைவர் சத்தம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவார். ஓ இது இயேசு கூப்பிடுறாரு, அவர் சத்தம். பயப்படாதீர்கள் என்று சொன்னார். அவர்கள் இருந்த படவிலே ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்து. இப்போ இதில் காற்றே இறையாதே, கடலே இறையாதே எதுவுமே சொல்லலை, அதுவே அமைதலாக போயிடுச்சு. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். இதாங்க வாழ்க்கை. சரிதானா? அதனால் வாழ்க்கையில் அலைகள் மோதாது, காற்று அடிக்காது அப்படியெல்லாம் நான் சொல்லவில்லை. அடிக்கலாம், மோதலாம், பெரிய பெரிய துன்பங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், இழப்புகள் வரலாம். என்ன வந்தாலும் சரி, இயேசு உங்களோடு இருக்கிறார். அவர் காற்றையும் கடலையும் அமர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர் காற்றையும் கதரையும் அதற்றது மட்டுமல்ல, நீங்கள் கஷ்டப்படும் போது தூரத்துலேருந்தே அவர் பார்க்குறார். இப்போ இயேசுவும் கூட இல்லை, இவர்கள் யாரும் கூப்பிடவும் இல்லை, கூப்பிடாமலே அவரே வந்துட்டார். அவரே நடந்து வந்து படகில் ஏறி அவர்கள் அக்கறைக்கு போகும்படிக்கு செய்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். Can you play this song? G major 2/4. இயேசு அற்புதமானவரே, இயேசு அற்புதமானவரே, என்னை மீட்டென்னை காத்தென்னை தாங்குகிறார். அவர் அற்புதமானவரே, என்னை மீட்டென்னை காத்தென்னை
இயேசு உன்னதர் என்றனரே, இயேசு உன்னதர் என்றனரே. விண் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் அவர் உன்னதர் என்றனரே. விண் சூரிய சந்திர இயேசு அற்புதமானவரே, அவர் காற்றையும் கடலையும் அதட்டினாரே. அவர் அற்புதமானவரே, அவர் காற்றையும் கடலையும். I know he is wonderful, I know he is wonderful. He saves, he keeps, he sustains me, so I know he is wonderful. He saves, he keeps and sustains me, and so I know he is wonderful. Do you know he is wonderful? If you trust in the name of Jesus, my Lord, you will know he is wonderful. In the name of Jesus, my Lord, you will know he is wonderful. Uchama palama jeevikiraar, Yesu jeevikiraar, என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். செங்கடல் அவர் சொல்ல ரெண்டாய் நின்றது, பெருங்கோட்டை ஒன்று தரை மட்டமானது. அவர் சொல்ல குருடனின் கண் திறந்தது, அவர் தொட குஷ்டரோகி சுத்தமாயினார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா, ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து இந்த 34 ஆண்டுகளை முடித்து 35ஆம் ஆண்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிற நம்மோடு கூட வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நான் ஜெபித்து முடிக்கலாமா? உள்ளத்தின் ஆழத்தில் இந்த கர்த்தாவே, எத்தனை அலைகள் மோதினாலும் இந்த 34 ஆண்டு என்னுடைய குடும்பம் மாத்திரமல்ல, நான் அடிக்கடி சொல்வது உண்டு, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது நீங்கள் 3 விதத்தில் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அடுத்தது என்னுடைய குடும்பம், மூன்றாவது என்னுடைய திருச்சபை. ஆண்டவரே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அலைகள் மோதினது, ஆனால் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். என் குடும்பத்திலே அலைகள் மோதினது, என் படகு உடைந்து விடும், மூழ்கி விடும் என்று நான் நினைத்தேன். தண்டு வலிக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆண்டவரே, எப்படி கரை போய் சேரப்போகிறேன் என்று நினைத்தேன். ஆனாலும் கர்த்தரின் வருத்தத்தை கண்டு நீர் எனக்காக அந்த நடுராத்திரியிலே வந்தீர் ஆண்டவரே. அடுத்தது சபை, 34 ஆண்டுகள் கர்த்தாவே, எவ்வளவு கஷ்டங்கள், வேதனைகள், எல்லாவற்றின் மத்தியிலையும் எங்க பாஸ்டர் நீங்க நடத்தி இருக்கிறீங்க, எங்களை நீங்க நடத்தி இருக்கிறீங்க. 34 ஆண்டுகள் ஆண்டவரே, நாங்க இத்தனை வருடங்கள் இந்த ஆண்டு இந்த சபையில மெம்பரா இருக்க வர வார்த்தைகளை கேட்க இன்னைக்கு ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சியில நான் இருக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு இந்த சர்ச் ரீசன் ஆண்டவரே. இந்த தேவ மனிதனை என்னுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. அலைகள் மூழ்கி நான் மடிந்திருக்க வேண்டும், ஆனால் கர்த்தர் ஏற்ற வேளையில என்னை தூக்கி எடுத்தீர். பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே நீரே ஆனால் நான் இந்த தண்ணீரில் நான் நடந்து உம்மிடத்திலே வரட்டும் என்று சொல்லுகிறார். நீ வா பேதுருவே, நீ நடந்து வா என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். பேதுருவும் தண்ணீர் மேலே நடக்கிறார். ஆனால் திடீரென்று என்ன பண்ணாரா தண்ணீருக்குள்ளே, இயேசுவே என்னை ரட்சியும், என்னை காப்பாற்றும். எத்தனை நேரம் நம்ம அப்படி மூழ்கி போன அந்த சூழ்நிலைகள், மூழ்கிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும், ரட்சியும் என்று நம்ம சொன்ன பொழுது ஆண்டவர் நம்மை கைப்பிடித்து தூக்கி எடுத்தார், தூக்கி நிறுத்தினார். இந்த நியூ இயருக்குள்ள ஆண்டவர் நம்மை கொண்டு போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபைகளை நினைத்து பாடி கர்த்தரை துதிக்கலாமா?
ஸ்தோத்திர நாள். ஆகவே ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி துதித்து ஸ்தோத்தரித்து அவருக்கு நன்றி செலுத்தி நம்ம முடிக்கலாம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்கரம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முட்செடி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். ஆரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும். ஆரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தந்தானை துதிப்போமே, திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கு நந்த நந்தமான விளக்கரியதோ நன்மை மிக மிக விந்தையான நந்தமான விளக்கரியதோ நன்மை மிக மிக தந்தானை துதிப்போமே, திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. அவருடைய நன்மைகள், எத்தனை நன்மைகளை கண்ணார நம்ம கண்டு கழித்தோம். 34 ஆண்டுகள் தேவன் நம்மை நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. எண்ணுக்கடங்காத எத்தனையோ நன்மைகளை என்ன உன் மேலே மாறி போல மழை போல பொழிய போகிறார். ஆகவே இந்த 35வது ஆண்டிலே தேவன் நன்மைகளை உங்கள் மேலே பொழிய போகிறார். ஆசீர்வாதங்களை உங்கள் குடும்பங்களிலே கொடுக்க போகிறார். இந்த ரிவைவல் சர்ச்ல அங்கமாய் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், ஆன்லைன்ல எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. கண்ணார கழித்தாயே நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார கழித்தாயே எண்ணு கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்மேல் சோனா மாறி போர் பெய்துமே. எண்ணு கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்மேல் சோனமாரி பொற்பெய்துமே. தந்தானை துதிப்போமே, திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு எல்லாரும். அல்லேலூயா, தோல்வியில்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் யார் பக்கம்? உங்க பக்கம் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? Everybody say. உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. எனக்கு வெற்றி பவனி செல்வே, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வே.
everybody. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லை. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. அவரை ஆராதித்து முடிப்போம். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை, ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே. 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 ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் ஒரு நன்றி அறிதலின் மாதம், ஸ்தோத்திர மாதம். ஆகவே இந்த நாள் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரை துதித்து பாடுங்க, அவரை ஸ்தோத்திரித்து பாடுங்க. யோசபாத்தும் அவருடைய ஜனங்களும் கர்த்தரை துதி செய்ய தொடங்கின பொழுதே அவர்களுக்கு எதிராக எழும்பியிருந்த எல்லா சத்துருக்களையும் தேவன் முறியடித்தார். இந்த மாதம் சபையினுடைய மாதம். சர்ச்சோடு சேர்ந்து ஓடுங்க, ஊழியக்காரனோடு சேர்ந்து ஓடுங்க. சபையில் எப்படி ஆண்டவர் நம்மளை லீட் பண்ணுறாரோ அதுபடி நீங்களும் போங்க. அதுதான் தேவன் ரிவைவல் சர்ச் அட்டெண்ட் பண்ணுகிற உங்களுக்கு என்று வைத்திருக்கிற பிளான். அதுதான். ஸோ இந்த மாதம் ஆண்டவர் உங்களை துதிக்க சொல்றார், சந்தோஷமா இருக்க சொல்றார், சபையோட சேர்ந்து கழிகூற சொல்றார். 34 இயர்ஸ் ஆண்டவர் இந்த சபையை நடத்தி வந்திருக்கிறார். அவர் தான் அக்கறைக்கு போங்கள் என்று சொன்னார். இன்னைக்கு 34 ஆண்டுகள் நம்மோடு கூட படவில்லை வந்திருக்கிறார். எத்தனையோ எதிர்காற்று அடித்த பொழுது அவர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். பேதுருவை போல மூழ்கி போற நேரம் வந்த பொழுது அவர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். அவர் நம்மை அக்கறைக்கு சேர்த்து இருக்கிறார். 35வது ஆண்டிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இனி அவர் நம்மோடு கூட வருவார், நமக்கு முன்பாக போவார். ஹல்லேலூயா. ஸோ உங்கள் வீடுகளில் இந்த நாட்களில் கஷ்டங்கள் துன்பங்கள் எது இருந்தாலும் சரி, ஒரு பிரைஸ் நைட் ஒன்று பண்ணுங்க. ராத்திரி ஒரு 2 hours இல்லை ஒரு 12 மணி வரைக்கும் இந்த ஒரு வெள்ளிக்கிழமை நான் பண்ண போகிறேன். இன்னும் மிச்சம் 2 வாரம் இருக்குது. ஒரு பிளான் பண்ணுங்க, ஒரு வொர்ஷிப் நைட் பண்ணுங்க. வெறும் எப்போ பார்த்தாலும் அழுது 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 கூப்பாடு போட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறதை இந்த மாதத்தில் கொஞ்சம் நிறுத்திவிட்டு கர்த்தரை துதியுங்கள். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்தில் துதிப்பேன். நீங்க இருக்கிற பகுதியில் இருக்கிற இன்னும் 2 ஃபேமிலியை சேர்த்து வச்சு ஒரு பிரைஸ் டைம் பண்ணுங்க, ஒரு பிரைஸ் நைட் பண்ணுங்க. உங்க குடும்ப சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு, உங்க ஜாதி மக்கள் ரட்சிக்கப்படாதவங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு பிரைஸ் டைம் வைத்திருக்கிறேன், ஒரு டீ ஒரு டின்னர் வைத்திருக்கிறேன், உங்களுக்கு வாங்க என்று சொல்லி ஒரு 1 மணி நேரம் பாட்டு பாடி ஒரு சாப்பாடு போட்டு அனுப்புங்க. ஆண்டவரை துதிங்க. எங்க சர்ச்சுக்கு தேவன் நன்மை செய்திருக்கிறார். எங்க பாஸ்டர் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். எங்கள் சபையை நடத்தி வந்திருக்கிறார். ஆகவே நாங்க ரிஜாய்ஸ் பண்றோம்னு சொல்லுங்க கேட்டாங்கன்னா. This is our church celebration month, anniversary month. எங்களுடைய சபையினுடைய ஆண்டு விழா நாங்க எல்லாரும் சேர்ந்து சபையில கொண்டாட முடியல, ஆகவே உங்களோடு கொண்டாடுகிறோம் என்று சொல்லி கொஞ்சம் பேர் சோஷியல் இடைவெளி விட்டு எல்லா கொரோனா சேஃப்கார்ட் மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்க வீடுகளில் ஆண்டவரை நீங்க துதிங்க. இந்த நாட்களில் தேவன் பெரிய காரியங்களை தேவன் உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எரிகோவின் மதில்களை தேவன் உடைந்து போக பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற தாண்ட முடியாத யோர்தான்களை கர்த்தர் 2ஆக பிளப்பார். ஹல்லேலூயா. எதிரிகள் அரக்கர்கள் எல்லாரையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி எதெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை நீங்க ஃபீல் பண்ணீங்களோ அதையெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆண்டவர் பண்ணுவார். ஏன்? அவர் கூட வருகிறார். அவர் என் போட்டில் இருக்கிறார். அவர் என் போட்டில் இல்லாட்டி எனக்காக இறங்கி நடந்து வருவார். நான் வருத்தப்படுறதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் உங்களோடு இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, அருமையான நம்முடைய பிள்ளைகளை உம்முடைய நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த 34 ஆண்டுகள் கர்த்தாவே
இந்த ஊழியம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, படகிலே கடல் போகிறது, கடலிலே ஆண்டவரே நடுக்கடலிலே படகு போகிறது போல கர்த்தாவே நீர் போக சொன்னீர். நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அக்கறைக்கு நேராக அழைத்து சென்று கொண்டிருக்கிறீர். எத்தனையோ துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், பாடுகள் எல்லாவற்றின் மத்தியிலையும் எங்களையும் கர்த்தாவே, அருமையான சபை மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் நடத்தினீர். நன்றி, நன்றி, நன்றி. இந்த புதிய ஆண்டிலே புதிய ஆசீர்வாதங்கள், புதிய கிருபைகள், புதிய உயர்வுகள், புதிய தயவுகள் எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு வருவதாக. இத்தனை ஆண்டுகளும் சபையில உண்மையாய் வந்து பங்கெடுத்து தசோபாங்கள், காணிக்கைகள், அது மட்டுமல்ல ஜெபங்கள், கண்ணீர்கள், உபவாசங்கள் எல்லாவற்றின் மூலமாக எங்களை தாங்கின ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களையும், குடும்பத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. 12 சீஷர்களையும் கைபிடித்து நடத்தி கொண்டு போனது போல ஆண்டவரே, இந்த ரிவைவல் குடும்பத்தை கர்த்தர் நீர் இந்த ஆண்டும் கைப்பிடித்து நடத்தி கொண்டு போவீராக. எங்களோட இருக்கிற எங்களுடைய சர்ச் ஆலுமனாய்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சபையில் இருந்து ஆண்டவரே வெளியே சென்று இன்றைக்கு ஆங்காங்கே உலகம் முழுவதும் பரவி இருக்கிற ரிவைவல் ஃபேமிலிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கெங்கே இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஆன்லைனில் இந்த நாட்களில் எங்களோட அங்கமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுகிற, ஜெபிக்கிற, தாங்குகிற, காணிக்கைகளாலே தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இந்த சபையினுடைய மெய்ப்பனாய் உங்களுடைய நாமத்தினால் இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து அடியேனுக்கு கர்த்தாவே இந்த மந்தையை நடத்தி செல்லக்கூடிய கிருபை, தயவு, ஞானம் எல்லாவற்றையும் தருவீராக. துதிக்கன வல்லமை, மகிமை, புகழ் எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you. God bless you. Thank you for joining with us. இந்த செய்தியை நீங்கள் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Thank you Facebook friends. God be with you. God bless you. Thank you YouTube friends. God be with you. God bless you. Thank you. See you again.